கம்ப்யூட்டரில் எப்படி லாகின் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைப் பண்ணியிருக்கப்புறம் Dream11 ஃபேண்டசி இது வரும், டவுன்லோட் ஆப் வரும், லாகின் ஃபேண்டசி கிரிக்கெட். இப்போ நம்ம ஃபேண்டசி பிளே கிரிக்கெட் இந்த லிங்க்குள்ளே போனால் என்ன ஆகும்னு பார்க்க போகிறோம். பண்ணால் இப்படி வரும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். நாம் இப்போ லாகின் பண்ணலாம். லாகின் நீங்கள் இந்த கேம் இது வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தலாம். இல்லைனா ரெஜிஸ்டர் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில், பாஸ்வேர்டு அதெல்லாம் பண்ணும். உங்ககிட்ட எப்போவோ அக்கௌண்ட் இருக்குன்னா லாகின் அதுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். என் மொபைல் நம்பரை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்படி பண்ணால் உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் இருக்கிற ஓடிபி எல்லாம் நீங்கள் டைப் பண்ணணும். எனக்கு வந்த ஓடிபி என்னன்னா 554600. இப்போ நம்ம வெரிஃபை ஓடிபிக்குள்ளே போகலாம். இப்படி பண்ணால் நம்ம மெயின் பேஜ் வரும். இன்னைக்கு என்ன மேட்ச்? இன்னைக்கு நைட்டு என்ன மேட்ச்னு பார்த்தா நம்ம பஞ்சாப் vs SRH. நாம் ஒரு டீமை கிரியேட் பண்ணலாம். நான் எப்போ டீமை கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு டீம் கிரியேட் பண்ணலாம். எல்லாருமே பாயிண்ட் ரொம்ப ஜாஸ்தியானவங்க. போன மேட்ச் இவங்க எப்படி ஆடிருக்காங்கன்னு நாம் பார்க்கலாம். நம்ம பேர்ஸ்டோ கொஞ்சம் நல்லாவே ஆடல. நம்ம பூரான் கெத்தாடி இருக்காரு. அதனால பூரான் பேர்ஸ்டோ அடித்தாலும் அடிப்பான். எதுக்குன்னா நல்ல ஃபார்மில் இருக்காரு. நான் பேட்டிங் இதில் போனோன்னா பிளேயர்ஸ் இதுக்குள்ளே போயிடலாம். இப்படி போனால் பிளேயர்ஸோட ஆல்ஃபபெட் ஆர்டரில் வரும். பாயிண்ட்ஸில் போகலாம். அகர்வால் தான் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் நம்ம வேறு பிளேயர் எடுக்கலாம். கேல் எடுக்கலாம். கேல் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காங்க. 82% அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. மனிஷ் பாண்டே ஒரு நல்ல ஃபார்ம்லேருந்து போன மேட்ச் ஜெயிக்க வச்சாங்க. நம்ம வார்னரும் கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் எப்போ சொதப்புவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. வில்லியம்சன் எடுக்கலாம். ஓப்பனிங் வந்தாலும் வருவாங்க, இல்லைனா மிடில் ஆர்டரில் கடைசியில் ஒரு கெத்தாடுவாங்க. இதில் நாம் ஹோல்டர் எடுக்கலாம், விஜய் சங்கர் எடுக்கலாம். எதுக்குன்னா போன மேட்ச் அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால் இந்த மேட்சும் ஜெயிக்க வைப்பாங்கன்னு நம்புகிறேன். பவுலிங்கில் பார்க்கலாம். 4 பேர் 37.5 இதுக்குள்ளே பண்ணணும். சம்மி, ரஷித் கான், நம்ம கலீல் அகமத் போன மேட்ச் ஆடல. நம்ம கிறிஸ் ஜார்டன் போன மேட்ச் ஆடல. சந்தீப் சர்மா போன மேட்ச் ஆடியிருக்காரு. ஆனால் ஒரு விக்கெட்டும் எடுக்கல. நம்ம பேசில் தம்பி போன மேட்ச் ஆடல. இப்போ நம்ம பிஷ்னாயா இல்லை நட்ராஜன் பார்த்தா நம்ம நட்ராஜன் ஒரு நல்ல எல்லாத்துலேயும் டீமில் இருக்காங்க. அதனால் நம்ம நட்ராஜன் எடுக்கலாம். ஆனால் பிஷ்னா எப்போ விக்கெட் எடுப்பாங்க யாருக்கும் தெரியாது. அதனால் நம்ம பிஷ்னாயவே எடுக்கலாம். இப்போ ஒருத்தன் குறையிறாங்க. 10.5 மேக்ஸ்வெல்ல நாம் எடுக்கலாமா பார்க்கலாம். அபிஷேக் சர்மா போன மேட்ச் ஆடல. அதனால் அப்துல் அஹமத் போன மேட்ச் ஆடியிருக்காரு. ஆனால் ஒரு பாயிண்ட்டும் எடுக்கல. நான் சொன்ன மாதிரி மேக்ஸ்வெல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கண்டினியூ கிளிக் பண்ணோம்.
இப்போது கேப்டன் யாரை சூஸ் பண்ணுறதுனா, நம்ம கேப்டனை பேர்ஸ்டோ மாற்றிடலாம். அடிக்கிறது எப்போ அடிப்பான்னு தெரியாது. வைஸ் கேப்டன் தான் நம்ம பூரான், அவரை மாற்றிக்கலாம். பூரான் ஸ்டார்டிங்கில் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டா கேமை முடிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற சேவ் டீம், இதுதான் நம்ம புது அப்டேட் கம்ப்யூட்டர். இதில் அதுக்கு தான் சைடு ஃபுல்லு பிளாங்க் ஒரு ஃபோட்டோ போட்டு, ஒரு கிரிக்கெட்டார ஃபோட்டோ போட்டு சைடில் மட்டும் பண்ணியிருக்காங்க, ஃபோனில் பண்ணுற மாதிரி. இப்போ நாம் ஒரு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணலாம். 10,000 பண்ணலாம். அப்படி இருந்தால் தான் காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு டீமில் நான் கேப்டன் கேஎல் ராகுல், வைஸ் கேப்டன் கிறிஸ் கேலா போட்டிருக்கோம். ப்ரிவ்யூ பார்க்கலாம். இவங்க 2 பேர், இவங்க 4 பேர்: ஜேசன் ஆர்டர், விஜய் சங்கர், அக்ஷ்தீப் சிங், சமி நட்ராஜன். இவங்க 3 பேர் எடுத்திருக்கேன். இந்த டீமில் பூரான் பேர்ஸ்டோ, மணிஷ் பாண்டே, வில்லியம்சன், கேல், மேக்ஸ்வெல், விஜய் சங்கர் ஹோல்டர், பிஷ்னாய் ஒரு சேஞ்ச், மேக்ஸ்வெல் ஒரு சேஞ்ச், அதுக்கப்புறம் ரஷித் கான், சமி. இப்போ நம்ம டீம் 2 தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். டீம் 2 டீமையும் பண்ணலாமா பார்க்கலாம். பண்ண முடியாது. அதனால் ஜாயின், இது 0 ரூபீஸ் தான். நம்ம ஜாயின் பண்ணோன்னே இங்கே க்ரீன் கலரில் ஜாயின் மோர் கான்டெஸ்ட் டு கம்ப்ளீட் வின்னு கொடுப்பாங்க. நாளைக்கு இல்லை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே மெகா கான்டெஸ்ட் வந்துடும். அது 17 crore இல்லை 21 crore கான்டெஸ்ட் தான், யாருக்கும் தெரியாது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் 15, இப்போ தான் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உனக்கு பிகினர்ஸ் வரும். அதில் நீங்கள் பணத்தை கொடுத்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பணம் ஜெயிக்கலாம். இந்த கான்டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்தால் 100 ரூபீஸ் கிடைக்கும். ஆனாலும் இந்த கான்டெஸ்ட் வேஸ்ட் தான். இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கு போகலாம். அதுக்கப்புறம் சண்டே மத்தியானம் ஒரு கெத்து மேட்ச் நடக்குது. நம்ம ஆர்சிபி vs சிஎஸ்கே நடக்குது. நம்ம டோனி இந்த மேட்சை ஜெயிப்பாரான்னு பார்க்கலாம். நம்ம ஆர்சிபி ஒரு கெத் ஃபார்மில் இருக்குது. இப்போ இன்னொன்று நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இங்கே நீங்கள் டவுன்லோட் ஆப் அதுக்குள்ளே போனால் என்ன ஆகும்னு நம்ம பார்க்கலாம். இங்கே மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் அனுப்புனா உங்களுக்கு ஆப்போட லிங்க் கிடைக்கும். இல்லைனா Dream11 ஆப்பில் நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் QR ஸ்கேனர் அதை வச்சு கூட நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணணுன்னா Dream11 வெப்சைட்குள்ளே போகணும். டவுன்லோடுக்குள்ளே போய் டவுன்லோட் ஆப்னு இருக்கும், அதை அமுத்துனா Dream11 APK எனிவேன்னு வரும். Do you want to keep Dream11.apk? நீங்கள் ஓகே பண்ணணும். Dream11.apk ஓப்பன்னு வரும். அதை நீங்கள் ஓப்பனை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ரூவ் இன்ஸ்டலேஷன் வரும். நீங்கள் அப்ரூவ் கொடுத்தா டவுன்லோட் ஆகும், இல்லைனா டவுன்லோட் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட்டிங் கூட பண்ணலாம். நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணலாம். அது நான் செகண்ட் வீடியோலேயே உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இது மாதிரி தான் கீழே வரும், டவுன்லோட் ஆர் ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோட் ஆன் த ஆப் ஸ்டோர். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.